Hello friends, welcome to my channel Everything Crypto. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரேசி டிஃபரன்ஸ்னு ஒரு கேம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டு ப்ளே டு earn கேம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நியர்லி அரௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த கேமோட டோக்கன் பாத்தீங்கன்னா 832 டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து அவங்க வந்து ஏர்ட்ராப்பா தராங்க. அந்த கேம் வந்து நீங்க டெய்லி விளையாடுறதால சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் தந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஃப்ரீயாக தரதை பார்த்தோன்னே என்னன்னா நிறைய பேர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் பாட்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து அதிக அக்கௌண்ட் ஒரு 3-4-5 அக்கௌண்ட் வச்சு அவங்க வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தெரிய வந்ததால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஃபேசட் ஒன்று அது வந்து கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி அப்படி வச்சதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படின்னு தெரியலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து இந்த ஃபேசட்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 0.5 மேட்டிக் இருந்தாலே போதும். 0.5 மேட்டிக் இல்லை ஒரு மேட்டிக் உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டில் வச்சுருந்தாலே போதும். மேட்டிக் வாங்குறது எப்படின்னு தெரியலன்னா பார்த்தீங்கன்னா நேற்று தான் அந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன், எப்படி வந்து நீங்கள் காயின்ஸ் வாங்கணும்னு. அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பியூஎஸ்டியோ இல்லை பிஎன்பி வச்சுருந்தீங்கன்னா $1 இல்லை ஒரு $2 ஆனால் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா $3 தான் அந்த வெப்சைட்டில் வாங்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $3 வாங்கியிருக்குங்க. வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் சென்ட் பண்ணிக்கங்க. அதர் பினான்ஸ் அதர் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டிக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேம் விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காயின் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வரும் பார்த்தீங்களா. அந்த காயினை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டிக்காவோ இல்லை வேறு ஏதாச்சும் அதர் ஸ்டேபிள் காயின்ஸாவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்ட்ராப் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏர்ட்ராப் ஆர்டிகல் இது எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெலகிராம்லேயே கொடுத்துருங்க. நீங்கள் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ட்ராப் ஆர்டிகளோட லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு மீடியம் ஆர்டிக்கல் தான். இந்த மீடியம் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்காங்க இந்த கேமை பற்றி போட்டிருக்காங்க. இந்த கேம் எப்படி விளாடணும், இது எப்போ அப்டேட் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எந்த டேட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைன் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 0.25 மேட்டிக் வந்து கேஸ் ஃபீஸாக கொடுக்கணும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க செக்இன் ப்ராசஸில். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோலாம் ஆகலை. நான் வந்து 0.01 மேட்டிக் சும்மா வச்சுருந்தது ஏர்ட்ராப் அட்டன் பண்ணதால். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பலாம் அது யூஸ் பண்ணல. அந்த மேட்டிக் வந்து சும்மா வச்சுருந்தேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன். நானும் இனிமேட்டு தான் வந்து மேட்டிக் வந்து வாங்கி போடணும் இதுலேயே என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில். இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேம் இருக்கும், அதை நான் விளையாடியும் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 16 ஸ்டார் எடுக்கணும். ஒவ்வொரு 16 மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் ஆட்டம் ஒன்று ஓப்பன் ஆகும், ஒரு பெட்டி ஆட்டம். அந்த பெட்டிக்கு வந்து அந்த பெட்டியை திறக்கணும்னா நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடி பார்த்தீங்கன்னா 16 ஸ்டார் எடுக்கணும். அதாவது ஒரு மேட்ச்சில் வந்து 3 ஸ்டார் மேக்ஸிமம் எடுக்கலாம், குறைஞ்சு 1 ஸ்டார் எடுக்கலாம் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 6 மேட்ச் விளையாடினீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 ஸ்டார் எடுத்துடலாம் சரிங்களா. நல்லா விளையாடினீங்கன்னா இந்த 16 ஸ்டார் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு பதில் பார்த்தீங்கன்னா 16 இது ஃபில் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்க வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். டெய்லி நீங்கள் வந்து அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணாதான், கேமில் போய் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணாதான் நீங்கள் இங்கே வந்து செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஏன் ப்ரோ நான் டேரெக்டாக இங்கே வந்து நான் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. உங்கள் கேமில் நீங்கள் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் தான் இங்கே வந்து இந்த செஸ்ட்டை ஓப்பன் முடியும். இங்கே இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அதாவது உங்கள் கேம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் லாகின் பண்ணி கொஞ்சம் ஃபீஸ் கட்டி பார்த்தீங்கன்னா டெய்லியும் லாகின் பண்ணி கிளைம் பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கிடைக்கும், 2ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 2 டவர் டோக்கன் கிடைக்கும், 3ஆவது நாள் 3 டவர் டோக்கன் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு ஷீட் ஆட்டு போட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா விடாமல் நீங்கள் டெய்லியும் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 31 நாள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 832 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 832 டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்கே வந்து கிரெடிட் ஆகிடும் சரிங்களா. இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு இந்த டோக்கனோட வேல்யூ என்ன, இந்த கேம் விளாட்லாமா அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோமில் போயிடலாம். காயின் மார்க்கெட் கேப்புக்கு காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $0.027 சரிங்களா. 832 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1 மந்தில் கிடைக்குது. நீங்கள் இந்த கேம் விளாட்றதில்ல இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 832 டோக்கன்ஸ் விச் இஸ் நியர்லி ஒர்த் ஆஃப் $22.66. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு $0.6 இல்லை வந்து $1 $1.50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸாகவே போயிடுதுன்னு நினச்சிங்களேன் மேட்டிக்கு. மீதி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து $21 சரிங்களா, விச் இஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாலரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $21 ×
81 ருபீஸ் போயிட்டுருக்கு, 1700 இப்போயே பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் டம்பில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. இன்னும் மார்க்கெட் நல்லா போச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஏறத்துக்கும் சான்சஸ் இருக்குது. மொரோவர் பார்த்தீங்கன்னா ஏறுமான்னு தெரியாது. நீங்கள் வரதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விடேட் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? இந்த காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தான் இருக்குது, கடந்த ஏப்ரல் மந்த்லேருந்தே இருக்குது. பார்த்தீங்களா, லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்லேருந்து இப்போ வரையும் இருக்குது. கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக விளையாட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்காக விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. சரிங்களா? இந்த கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா சர்டிக் ஆடிட் பண்ணியிருக்கு. உங்கள் வேலட் கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செக்யூர் தான், ஹேக்கபிள்லாம் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து செக்யூரிட்டி ஆடிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இத்தீரியம் நெட்ஒர்க்கில் இருக்குது, பினான்ஸ் வெப்20 நெட்ஒர்க்லேயும் இருக்குது இந்த காயின். எனக்கு தெரிஞ்சு இத்தீரியமில் வருமா பினான்ஸ் ஆப்ஷனில் வருமானு தெரில. காயின் விட்ரால் அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். எனக்கு விட்ரால் வந்தால் தான் எனக்கே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்லேயே லிங்க் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேமுக்கு போயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் கொடுங்க. க்ரோம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா? உள்ளே வந்தோடனே கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் லோட் ஆகும். கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேம் விளையாட்டுறதால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட இன்ட்ரோலாம் காமிக்கும். பார்த்தீங்களா, அதெல்லாம் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இங்கே பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா டவர் டோக்கன் பார்த்தீங்கன்னா கூகாயின், MEX இருக்குது, யூனிஸ்வாப்பில் இருக்குது, பிட்மார்ட்டில் இருக்குது, பிலாக்ஸியில் இருக்குது. பிலாக்ஸி பக்கத்தில் இப்போ பிலாக்ஸிலையும் இருந்துச்சு, சுஷி ஸ்வாப்லாம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேட்டிக்கில் நம்ம கிளைம் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா மேட்டிக் கொடுத்து பண்ணுறோம். அப்போனா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம சுஷி ஸ்வாப்பில் தான் பார்த்தீங்கன்னா பாலிகன் மேட்டிக்காக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், இல்லை USDT கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நார்மலாக வரப்போ இந்த கார்னரில் செட்டிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பண்ணி இங்கே லாகின் கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணதால் எனக்கு வந்து சைன் அவுட்னு கேட்குது. உங்களுக்கு லாகின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில், இமெயில் அது மாதிரி ஆப்பிள் அது மாதிரி கேட்கும். நீங்கள் உங்களோட ஜிமெயில் கொடுத்து இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணுற பிறகு கேம் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த கேம்பெயின்னு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஒரு செஸ்ட் ஆட் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 16 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு வந்து இப்படி காட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 16 ஸ்டார் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஸ்டார் கிடச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேம் எப்படி விளையாடுன்னு பார்ப்போம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேப் இருந்துச்சு, இந்த மேப்பை நான் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் மேப்புக்கு நான் வந்திருக்கேன். இந்த நெக்ஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்டார் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஸ்டார் வந்து நல்லா விளையாட தெரிஞ்சு நீங்கள் விளையாடுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களோட ஹீரோஸ் வந்து அப்டேட் பண்ணலாம், உங்களோட டிஃபென்சஸை வந்து அப்டேட் பண்ணலாம். இது ஒரு கார்டு கேம் மாதிரி தான். சரிங்களா? மோரோவர் இந்த கார்டில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபென்சஸ், அடுத்த கார்ட்ஸ், ஹீரோஸ் இதெல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு கோல்டு, வுட் அது மாதிரி நிறையா இருக்கும், ஓர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எனக்கு புதுசாக இருக்குது. இதில் நான் போய்க்கிறேன். இதில் போய்ட்டு நான் ப்ளேன் ஆப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் விளையாட பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும், 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ எனக்கு இது காட்டிடுச்சு. சரிங்களா? இதை வந்து இப்போ ஜூம் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் உங்களுக்கு ஹோல் மேப் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வழியாக பார்த்தீங்கன்னா எனிமி வருவாங்க. இந்த ஷீல்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் காப்பாற்றணும். அதாவது இங்கேருந்து வர எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போக விடக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா ஒரு எனிமி போனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் கிடைக்காது. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மேட்ச் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து எத்தனை ஸ்டார் எடுக்கிறதுக்கு இதுதான் மெயினாக வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்சஸ் இருக்கும், ஹீரோஸ் இருக்கும். நான் இந்த ஹீரோஸ் வந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இது மோரோவர் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் ஆஃப்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போ ஆட்டம் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாம் டவர் ஆட்டம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாம் டவர். அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆட்டம் ஒர்க் ஆகும். நீங்கள் கேம் விளையாடும் போதே உங்களுக்கு தெரியும். இது இருங்க, டெஸ்லா. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பேட்டில் கொடுத்துட்றேன்.
இப்போ நான் ஸ்டார்ட் பேட்டில் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து இப்படி கொடுத்துட்டோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆகும். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஏர்லின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். நீங்கள் டிஃபென்ஸில் வந்து இது பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிளாக இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் உங்களோட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பவர் அப் பண்ணலாம், பூஸ்டப் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீரோஸ் இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டு வந்து விட்டுறீங்களோ திடீர்னு நீங்கள் வராங்கன்னா இங்கே வந்து விடுறதுக்கு இது மாதிரி இந்த இடத்துல கூப்பிட்டு வந்துக்கலாம். அது மாதிரி இவங்களுக்கும் லைஃப் இருக்கும். இந்த கால் எழுதி கொடுத்துட்டா அவனே சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். கேமை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெல் ஆட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெல் மாதிரி இது போட்டோன்னா அந்த ஒரு ஈட்டி ஆட்டு வந்து அங்கே விழும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் எனிமீஸ் வந்து சீக்கிரமாக சாவடிச்சு எல்லாரும் இன்னும் சீக்கிரமாக முடியும் மேட்ச்சு. முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் முடிஞ்சிச்சு. சரிங்களா, 3 ஸ்டார் எடுத்துட்டேன். 3 ஸ்டார் எடுத்திங்கன்னா எனக்கு அதிக மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ எனக்கு 3 ஸ்டார் வரைக்கும் கிடச்சிச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 இதுவும் வந்துச்சு. சரிங்களா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த செஸ்ட்டை போய்ட்டு இந்த ஸ்டார் செஸ்ட் தான் மெயினானது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 16 மணி நேரத்துக்கும் வரும். சரிங்களா, இதை கொடுத்து கிளைம் கொடுத்துக்குவேன். இதில் எனக்கு ஒரு கார்டு வரும், இது மாதிரி மெட்டீரியல் வரும். அடுத்த 16 மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி என்னால் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ வந்து நான் இங்கே கிளைம் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமில் வேலை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, அப்டேட் பண்ணால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபென்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் NFT மார்க்கெட்டை வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்ட்ஸ் வந்து செல் பண்ணவும் முடியும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளான் இருக்குது, கிளானில் போய் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா, டீட்டெயிலான இந்த கேம் பற்றி வீடியோ போடுறேன் தனியாகவே. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக எப்படி கிளைம் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வேலை இவ்வளோ தான். சரிங்களா, ஒவ்வொரு 16 மணி நேரத்துக்கும் ஒரு 16 ஸ்டார் கலெக்ட் பண்ணி இந்த செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டார் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களோட கிவி ப்ரௌசருக்கு போயிடுங்க. உங்களோட கிவி ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன். சரிங்களா, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் டோக்கன்ஸ் டெய்லி ஹியர் யூஸிங் மெட்டாமாஸ்க்னு கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிவி ப்ரௌசரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். கிவி ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து இந்த த்ரீ ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலெட்டு, அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் இங்கே கனெக்ட்னு கொடுங்க. கனெக்ட் கொடுத்து மெட்டாமாஸ்க் கொடுங்க. மெட்டாமாஸ்க் கொடுத்தோன்னே பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் சைன்இன் கொடுத்துட்டேன். மெட்டாமாஸ்க் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்அப்லாம் இங்கே கேட்கும். சரிங்களா, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. என்னென்னா இங்கே மெட்டாமாஸ்க் வந்து எக்ஸ்டென்ஷன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது டெலகிராம் குரூப்லேயே. சரிங்களா, எப்படி நீங்கள் மேட்டிக் வாங்கணும், மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் கிவி ப்ரௌசரில் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அங்கேருந்து நீங்கள் வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்லையும் கேளுங்க. சரிங்களா, இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய கிவி ப்ரௌசரில் வந்து என்ட்ரு ஆகுது. பாஸ்வேர்டு மட்டும் போட்டுக்கிறேன். என்னுடைய பாஸ்வேர்டை போட்டு நான் என்டர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ என்டர் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கே போகிறேன்.
வெப்சைட் இந்த இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலட் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் டவர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் டவரை கொடுங்க. கொடுத்துட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன். நேற்று வந்து ஒரு டோக்கன் கிடச்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டோக்கன் கிடைக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 டோக்கன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா 31 நாள்னு நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 833 டோக்கன் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே லோடிங் கேட்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க் போயிடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா டவுட்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிசீவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து க்யூவில் வெயிட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 வந்து நேற்று ஒரு டோக்கன் கிளைம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 2 டோக்கனுக்கு எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரஸ்ட் வாலெட்லேயும் வந்துருச்சு, அதாவது க்ரோம்லேயும் வந்துருச்சு, கிவி ப்ரௌசர்லேயும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்கே போயிடுறேன். வெப்சைட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காயின் கிடைக்கும். டுமாரோஸ் ரிவார்டுன்னு போட்டு இங்கே காமிச்சிருக்கா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைமிங் ஓடிட்டுருக்கோம். இந்த டைமிங் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து அந்த வேலட் அந்த இது ஓப்பன் பண்ணால் தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணுங்கள். கேமில் விளையாடி 14 ஸ்டார் வந்து கலெக்ட் பண்ணிங்க. 14 ஸ்டார் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டார் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மெட்டாமாஸ்க் வேலெட்டில் மேட்டிக் இருக்கணும். நீங்கள் மேட்டிக் அந்த கஸ்டம் ஆர்பிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டே பார்த்தீங்கன்னா அதுவே தன்னால கேட்கும் மேட்டிக் மாற்றிக்கலாமான்னு. அப்போ தன்னாலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன நெட்ஒர்க்கில் இருக்கோ அதுலேருந்து மேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்க உங்ககிட்ட கேட்கும். நீங்கள் மாற்றிக்கணும்னு கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1500 ரூபா வந்து சும்மா கிடைக்குதுன்னா ஓகே தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொபைல் வச்சுருந்தீங்கன்னா 2 மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மொபைலில் என்ன மேட்டிக் மட்டும் செலவாகும், அதை மட்டும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கேம் விளாட்ன மாதிரியும் ஆயிடுச்சு, அமௌண்ட்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த டவர் டோக்கனும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடேட் பண்ணுறது, இது எப்படி விட்ரா பண்ணுறது, அப்புறம் இந்த கேமை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோ எப்படி கேம் நல்லா விளையாடுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.